இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன். உங்கள் நடுவில் வாசம் பண்ணும் ஆண்டவர் உங்களுக்குள்ளும் உங்கள் வீட்டிலும் வாசம் பண்ண விரும்புகின்றார். நீங்கள் தினமும் அவரை உண்மையாய் தேடினால் அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். பெரிதும் வல்லமையானதுமான காரியங்களை அவர் உங்கள் வாழ்வில் செய்வார். உன் தேவனாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் உன் பெயரில் கம்பீரமாய் களி கூறுவார். செப்பேனியா 3ஆம் அதிகாரம் 17 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. உன் தேவனாகிய ஆண்டவர் யாரு? உன் தேவனாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் உன் பெயரில் கம்பீரமாய் களி கூறுவார். செப்பேனியா 3ஆம் அதிகாரம் 17 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை இது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் அவர் முக்கியமான ஒரு இடத்துல நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். முதலாவது ஆண்டவருக்கு நீ இடத்த கொடு. அடுத்தது நீ மற்ற விஷயத்துக்கான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிட்டுரு. முதலாவது உனக்கு பிடிச்ச காரியத்தை பண்ணுற, முதலாவது நீ விரும்புகிற விஷயத்தை பண்ணுற. அப்போ எப்படி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளார வருவார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிற விஷயத்தை தான் என்னை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் நிச்சயமாக செவி கொடுப்பார். ஆனால் இன்றைக்கி முதலாவது நம்ம தேவனை தேடுறோமா? ஏசப்பாவை தேடுறோமா? இல்லை. ஆமாம் பிரதர், கண்டிப்பாக இதுதான் உண்மை. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் அழகழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு எல்லாமே கவர்ச்சியாக இருக்குது. எனக்கு இழுக்குது பிரதர், எனக்கு இது கவருது பிரதர், எனக்கு இது வேணும், இது வாங்காமல் நான் விட மாட்டேன். அவங்க அதை வச்சுருக்காங்க, இவங்க இதை வச்சுருக்காங்க, நான் அதை வாங்கியே ஆகணும். அது எவ்வளோ காசாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல பண்ணுறோம். அவங்க வாங்கினா அதோட டபுள் மடங்காக நம்ம வாங்கணும். அவங்க வாங்கினா இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்ல பண்ணுறோம். அடுத்தவங்க பார்த்து நம்ம வாழ்ந்துட்டோம்ல. உங்களுக்காக நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? எப்படி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளால் வருவார்? இன்றையனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரணும், நம்ம நடுவில் இருக்கணும் அப்படின்னா, நம்ம பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? வெளிப்படையான ஒரு அன்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உண்மையான அன்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நேசிக்கணும் பிறரை. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவில் வாசம் பண்ணும் ஆண்டவர் உங்களுக்குள் உங்கள் வீட்டிலும் வாசம் பண்ண விரும்புகின்றார். நீங்கள் தினமும் அவரை உண்மையாய் தேடினால், அடுத்த விஷயம் இதுதான், நீங்கள் தினமும் அவரை உண்மையாய் தேடினால் அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். பெரிதும் வல்லமையான காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்வில் செய்வார். இதுதான் முக்கியமான ஒரு லைன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். தினமும் உண்மையாய் தேடினால் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம முழு மனசோட முழு ஆன்மோட நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடுகின்ற பொழுது வாழ்க்கையில் நிச்சயமாய் வெற்றி கொடுக்க போகின்றார். மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். வாழ்க்கைனாலே ஒரு போராட்டம் தான். ஆண்டவரே, தினந்தோறும் நான் உங்களை தேடிட்டு இருக்கேன். எப்பப்பா என் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்க போகிறீங்க? தினந்தோறும் ஜெபிக்கிறேன், தினந்தோறும் ஆலயத்திற்கு போகிறேன், என் கவலையெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் இன்னமும் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை. பொருளாதாரத்தில் உயர்த்துங்க ஆண்டவரே. எப்பப்பா நான் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறேன்? எப்போ தான் நான் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு வர போகிறேன்? என்னை சுற்றி உள்ள உறவுகள் எல்லாருமே எங்கெங்கேயோ போயிட்டாங்க. எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் என் வாழ்க்கை அதே இடத்துல ஸ்ட்ரக்காகி நின்றா மாதிரி இருக்குது பிரதர். என்ன பண்ணுறதுலேன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம்ல. கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ரக்காகி நிற்கும் போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன மக்கார் பண்ணுது இவனுக்கு, அது சரி செய்து நீ ஓடுறா அப்படின்னு சொல்லி நமக்கு பலனை கொடுக்க போகின்றார். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் ஜெபிக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவர் ஆகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. நீர் கொடுத்த அருமையான வாக்கு தத்தத்திற்காகவுமே சோத்தரிக்கின்ற ஆண்டவரே, ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ண நீர் விரும்புகின்றப்பா. நீர் ஆசீர்வதிப்பீர் என்று நம்புகிற ஆண்டவரே. நீர் திராட்சை கொடி என்றும் நாங்கள் கொடியா இருக்கின்ற என்று களி கூறுகின்றனப்பா. உம்முடைய மகத்துவத்தோடு நீர் எங்களோடு வாசம் பண்ண விரும்பும் வண்ணம் நாங்கள் உம்மில் நிலைத்திருக்கவும் அதிக கனிகளை கொடுக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களுக்கு வேண்டும் அப்பா. உம்மையின்றி என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய அன்பான வல்லமையான சமூகம் எப்பொழுதும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. உம்முடனே எங்களுடைய அனுதின வாழ்க்கை இயற்கையாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையை
முற்றிலுமாய் மாற்றுங்க ராஜா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயை அகற்றி போடுவீராக. உம்மால் கூட காரியம் ஒன்றுமேல் ஆண்டவரை எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரி.